இந்த கேமரா போட்டிருந்தீங்கன்னா உங்க வீட்ல காணாம பொருளை ஈஸியா மீட்டலாம். சார் போலீஸா? எங்க வீட்ல ஒருத்தன் திருடிட்டு பைக்ல தப்பிச்சு போனான் சார். அவ ஆள் எப்படி இருந்தா சார்? அடையாளம் சொல்லுங்க சார். அவன் வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கான் சார். கருப்பு கலர் பைக்ல தப்பிச்சு போனான் சார். புடிங்க சார் அவனை. ஓகே சார், அவனை அடுத்த சிக்னல்ல மடக்கி பிடிச்சிடலாம். ஆனா நடந்தது என்னன்னா, வந்த திருடன் சிவப்பு கலர் வண்டியில வந்திருந்தான். அவன் மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டு தான் வந்திருந்தான். இன்கேஸ் நீங்க ஒரு சாதாரண சிசிடிவி கேமரா போட்டிருந்தீங்கன்னா நைட்ல அது உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் காட்டும். அதுல சிவப்பு கலர் பைக்ல வந்தா கூட கருப்பு கலர்ல தான் காட்டும். நீங்க மஞ்சள் கலர் ஷர்ட்டே போட்டிருந்தா கூட அது வெள்ளை கலர்ல தான் காட்டும். ஏன்னா இந்த கேமராவுக்கு பிளாக் ஒயிட் ரெண்டு கலர் மட்டும் தான் தெரியும். இதுவே நீங்க ஒரு கலர் நைட் விஷன் ஐபி கேமரா போட்டிருந்தீங்கன்னா அது கும்மிருட்லயும் இந்த கேமரா கலர்ல காட்டும். ஒரிஜினல் கலர்ஸ் தான் ஒரிஜினல் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸை கரெக்டா கொடுக்கறது மூலமா போலீஸ் அடுத்த சிக்னல் கூட திருடனை பிடிச்சு உங்க பொருட்களை மீட்க முடியும். பொதுவா திருடங்க இருட்டடைஞ்ச வீட்டை தான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த கேமரால நைட்ல பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக லைட்டிங்ஸ் கொடுத்திருக்கனால நீங்க வெளியூர் போயிருந்தா கூட உங்க வீடு இருட்டடைஞ்சு இல்லாம ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி வெளிச்சமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஐயோ பொழுதடைஞ்சு போச்சு வீடு இருட்டடைஞ்சு கிடக்குமே நீங்க கவலைப்படவே தேவையில்லை. இந்த கேமரா இருக்க லைட்டு பொழுதடைஞ்ச உடனே ஆன் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா விடியறப்ப ஆஃப் ஆயிரும். இது எல்லாத்தையும் மீறி திருட உங்க வீட்டுக்குள்ள செவரேறி குச்சி வந்துட்டான்னா இந்த கேமரால இருக்க ஏஐ சைரன் மூலமா அலாரம் அடிச்சு திருடனை விரட்டி விட்டுரும்.